டிஎஃப்எஸ்எஸ்ல நெக்ஸ்ட் பார்க்க போகிற குவாலிட்டி டூல் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அனலைசிஸ். இதை ஷார்ட்டாக எஃப்எம்இஏ அப்படின்னு சொல்லலாம். எஃப்எம்இஏ ஒரு ப்ரோஆக்டிவ் ரிஸ்க் அசஸ்மெண்ட் டூல். அதாவது ஒரு ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அது முன்னெச்சரிக்கையை ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ ஒரு ப்ராடக்டாக இருக்கட்டும், சர்வீஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராசஸாகவே இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய பிஸ்னஸில் பல லெவல்ஸ் இருக்கும். அதில் எந்த லெவலாக இருந்தாலும் சரி, அந்த லெவலில் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் ஃபெயிலியரை முன்னெச்சரிக்கையாகவே ஐடென்டிஃபை பண்ணி அந்த ஃபெயிலியர் எப்படி ஏற்படுங்கிறது மூல காரணம் மற்றும் அந்த ஃபெயிலியர்னால அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே நம்மளால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த எஃப்எம்இஏ டூல் எதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவிகரமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் இல்லைன்னா சர்வீஸில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துக்கலாம். அந்த வரக்கூடிய ஃபெயிலியர்னால கஸ்டமர் எந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்கு வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட் எல்லாமே நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அந்த சிஸ்டமில் கிரிட்டிக்கல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரையும் நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணிக்க முடியும். எஃப்எம்இயில் இருக்கக்கூடிய ஒரே குறைபாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரிட்டிக்கல் ஏரியா இருக்குது, கிரிட்டிக்கல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை நம்மளால் அனலைஸ் பண்ண முடியும் அண்ட் ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் அந்த ஃபெயிலியரை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம எஃப்எம்இஏ வந்து யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பார்த்தீங்கன்னா வேறு குவாலிட்டி டூல் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ எஃப்எம்இஏ பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ண அண்ட் அனலைஸ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. எஃப்எம்இஏ பொறுத்தவரை ஜென்ரலாக 2 டைப்பில் பிரிக்கலாம், பிஎஃப்எம்இஏ அண்ட் டிஎஃப்எம்இஏ. பிஎஃப்எம்இஏ இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அண்ட் அனலைசிஸ். அதுவே டிஎஃப்எம்இயோட மீனிங் பார்த்தீங்கன்னா டிசைன் ஃபெயிலியர் மோட் எஃபெக்ட் அண்ட் அனலைசிஸ். ஸோ இதை நேம் வச்சே நம்ம சொல்லிடலாம் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னு. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ரிலேட்டடாக உள்ளதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிசைன் ரிலேட்டடாக உள்ளதை அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். பிஎஃப்எம்இஏ பொறுத்தவரை நியூ ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராசஸாக இருக்கட்டும், அதில் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் ஃபெயிலியரை வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ப்ரொடக்ஷன் டைமில் அந்த ப்ராசஸை வந்து நம்ம குவாலிட்டி பிளானிங்கோட பண்ணுறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது எங்கெல்லாம் இன்வால்வ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேப்ரிகேஷன், அசம்பிளி, சர்வீசஸ் ஆர் டிரான்சாக்ஷன். நெக்ஸ்ட் டிஎஃப்எம்இஏ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ அதை டிசைன் பண்ணும்போது ஏற்படக்கூடிய அந்த பொட்டன்ஷியல் ஃபெயிலியர், அதனால் ஏற்படக்கூடிய எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்மளால் மெஷர் பண்ணிக்க முடியும். இதோட முக்கியமான எய்ம் பார்த்தீங்கன்னா, ஃபெயிலியர் எதுக்காக ஏற்படுதுங்கிற விளைவை வந்து முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான எஃபெக்ட்ஸை வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ணிக்க முடியும். இதனால் ஒரு ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே அதோட ஃபெயிலியர் என்ன ஏற்படுது, அதனால் ஏற்படக்கூடிய ரூட் கேஸை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இதனால் ஒரு ப்ராடக்ட் வந்து டிசைன் ஸ்டேஜில் இருக்கும்போதே அதில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை தெரிஞ்சுக்கிறதுனால அதோட ரூட் கேஸை நம்ம வந்து அப்போவே நம்மளால் சால்வ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் எஃப்எம்இஏல இருக்கக்கூடிய ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் ஆர் ஆர்பிஎன்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டிசைனாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், அதில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை அளவிட்டு பார்க்க இல்லைன்னா மதிப்பிட்டு பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எண். இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டிசைனாக இருக்கட்டும், அதில் ஏற்படக்கூடிய கிரிட்டிக்கல் ஃபெயிலியரை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு ப்ராசஸ் ஆர் டிசைனுக்கு வந்து ஆர்பிஎன் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரியாரிட்டி, அதாவது முன்னுரிமை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு ப்ராசஸ் இல்லை டிசைனில் இருக்கக்கூடிய ஆர்பிஎனை கால்குலேட் பண்ணுறதுக்கு எஸ்ஓடிங்கிற ஒரு டேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த எஸ்ஓடியோட மீனிங் பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி, அக்யூரன்ஸ் அண்ட் டிடக்ஷன். அதாவது ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு டிசைனாக இருக்கட்டும், அதில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரோட தீவிரத்தன்மை, அது எதனால் ஏற்படக்கூடியங்கிற நிகழ்வு, அதை எப்படி கண்டறியலாங்கிற மெத்தட், இதை வச்சு அதை வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வரக்கூடிய அந்த ஸ்கேல் லெவல் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10 வரை நம்பர் கொடுத்துருவாங்க. அதாவது இப்போ ரிஸ்க் லெவல் வந்து 1ல் இருந்துச்சுன்னா ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அதுவே ரிஸ்க் லெவல் 10ல் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸில் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்கா. ஸோ அதுக்கு வந்து இந்த ப்ராசஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுத்து அந்த ரிஸ்க்கை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. அதாவது ரிஸ்க் லெவல் அதிகமாக ப்ரியாரிட்டி வந்து அதிகமாக கொடுத்து அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆர்கனைசேஷனில் 5 ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த 5லேயுமே இந்த ஆர்பிஎன் கால்குலேட் பண்ணி எந்த ப்ராசஸில் வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்குது அதை வந்து முன்னுரிமைப்படுத்தி அதை வந்து சால்வ் பண்ணுவாங்க. ரிஸ்க் கம்மியாக இருக்கிறத செகண்டரியாக வச்சுக்குருவாங்க. ஆர்பிஎனை பொறுத்தவரை மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1, அதுவே மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ப்ராசஸில் சிவியாரிட்டி வந்து ஹை லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு கிரிட்டிக்கல் ஃபெயிலியர் ஏற்பட்டு அந்த ப்ராசஸே சேஃப்டி இல்லாத நிலைமையில் இருக்குது, அந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரும். அதே மாதிரி டிடக்ஷன் வந்து ஆர்பிஎனை பொறுத்தவரை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் வந்து தேவையான அளவு கரெக்டாக இல்லை அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வரும். இப்போ எஃப்எம்இஏ டேபிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ எஃப்எம்இஏ டேபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, அந்த ப்ராசஸில் ஒரு ஃபெயிலியர் ஏற்படுது. அந்த ஃபெயிலியர் ஏன் ஏற்படுது, எப்படி ஏற்படுது அப்படிங்கிறத அண்டர்லைன் பண்ணி காட்டுறது மூலமாக அந்த ஃபெயிலியரை எப்படி தடுக்கலாம், அதுக்கான பிளான் எப்படி பண்ணலாம், அதை திட்டமிடுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ எஃப்எம்இஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ராசஸில் வந்து ஒரு ஃபெயிலியர் ஏற்படுது. அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரோட ரூட் கேஸை வந்து கண்டுபிடிச்சி அனலைஸ் பண்ணி அதுக்குள்ள இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட்டை தெரிஞ்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம வந்து மானிட்டர் பண்ணி எந்த ப்ராசஸ்க்கு வந்து முன்னுரிமை கொடுக்கலாம், அதை அப்படி வந்து கம்பேர் பண்ணி பார்த்து அதை சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான டூலாக வந்து யூஸ் ஆகுது. இப்போ நம்ம எஃப்எம்இஏ யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு வந்து நமக்கு எந்த ஒரு அடிஷனல் டேட்டாவும் தேவையில்லை.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராப்ளம் சால்விங் டீம் வந்து வேற ஒரு டூல் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அந்த ப்ராசஸை பற்றின நிறைய டேட்டாஸ் வந்து தேவைப்படும். பட் அவங்க எஃப்எம்இ யூஸ் பண்ணால் அவங்களுக்கு நிறைய டேட்டாஸ் தேவையில்லை. ஸோ ஈஸியாகவே அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களால சால்வ் பண்ணிக்க முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு சாம்பிள் எஃப்எம்இஏ டேபிள். இந்த டேபிளில் ஒரு ப்ராசஸோட ஸ்டெப் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அந்த ப்ராசஸில் கொடுக்கக்கூடிய கீ இன்புட் நமக்கு தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய பொட்டன்ஷியல் ஃபெயிலியர் வந்து எதனால் ஏற்படுங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். கண்டினியூஸாக அந்த ஃபெயிலியர்னால என்ன மாதிரியான எஃபெக்ட் வந்து அந்த ப்ராசஸில் ஏற்படுது அதையும் நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அட் த சேம் டைம் அந்த எஃபெக்ட்னால கஸ்டமர் வந்து எந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதையும் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதிலிருந்து அந்த ஃபெயிலியர் வந்து எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிற காரணத்தை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், அதுக்கான நடவடிக்கை நம்மளால் எடுக்க முடியும். அட் த சேம் டைம் அந்த ப்ராப்ளம் வந்து ப்ராசஸ்லேருந்து எப்படி நம்ம வந்து டெலீட் பண்ணலாம் அதையும் நம்மளால் கண்டுபிடிச்சு அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பரை நம்மளால் கம்மி பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சிவியாரிட்டி பேஸில் அதோட ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் அண்ட் அதோட ஸ்கேல் கிரிட்டீரியா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கஸ்டமராக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும், அதில் ஏற்படக்கூடிய கிரிட்டிக்கல் ஃபெயிலியரை வந்து மெஷர் பண்ணுறதுக்காக தான் இந்த சிவியாரிட்டிங்கிற டேம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். சிவியாரிட்டியில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் மோட வந்து மெஷர் பண்ணுறதுக்கு சிவியாரிட்டி டேபிளில் இருக்கக்கூடிய ரேட்டிங் லெவல் இருக்குது. அதாவது 1 to 10ங்கிற ஒரு ஸ்கேல் ரேட்டிங் இருக்குது. அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராசஸில் இருக்கக்கூடிய சிவியாரிட்டி வந்து ஹை லெவல் ஆர் ஹை ஸ்கேலில் இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸை வந்து ஆப்ரேட் பண்ணக்கூடிய சேஃப்டி லெவல் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் லெவலில் இருக்குன்னு மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு டீம் வந்து கதிரியக்காலை அதாவது ரேடியோ ஆக்டிவ் பிளான்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பிளான்ல வந்து எஃப்எம்இ மெஷர் பண்ணும்போது அதோட சிவியாரிட்டி ஸ்கேல் லெவல் 10ன்னு இருந்துச்சுன்னா அந்த பிளான்ட் வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு ஃபெடரல் லெவலில் இருக்குன்னு மீனிங், அதாவது டேஞ்சர் லெவலில் இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸ் டீமோட சிவியாரிட்டி டேபிள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த டீமோட மேனேஜர் அந்த ஸ்போர்ட்ஸ் டீமோட சிவியாரிட்டி ஆஃப் ஃபெயிலியர் வந்து மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஸோ அவர் வந்து அந்த டீமோட சிவியாரிட்டி லெவலில் மெஷர் பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அதாவது அந்த டீம் வந்து நெக்ஸ்ட் கேமில் வந்து தோல்வி அடைஞ்சு அந்த டீமுக்கு கிடைக்க வேண்டிய ஸ்பான்சர்ஷிப் வந்து கிடைக்காம போயிடும். ஸோ இதிலிருந்து அந்த மேனேஜர் அந்த டீமோட சிவியாரிட்டி லெவல் வந்து 9ங்கிறத தீர்மானிச்சுக்கலாம். சிவியாரிட்டி டேபிளோட சிம்பிள் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். சிவியாரிட்டி ரேட்டிங் வந்து லோ லெவலில் இருக்கும்போது உங்களுக்கு ப்ராசஸில் எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதுவே சிவியாரிட்டி ரேட்டிங் இன்க்ரீஸ் ஆக உங்கள் ப்ராசஸோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஆர்பிஎன் ஸ்கேல் கிரிட்டீரியாவில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அக்யூரன்ஸ். அக்யூரன்ஸோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஃபெயிலியர் மோடில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெசிபிக் காரணத்தோட ப்ராபபிலிட்டி தான் அக்யூரன்ஸ்னு சொல்லுவோம். அக்யூரன்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்கேல் ரேட்டிங் அதாவது 1 to 10 ஸ்கேல் ரேட்டிங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இப்போ வந்து ஒரு ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா அதோட ரேட்டிங்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த டேபிளை பொறுத்தவரை யூஸ் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லைன்னா யூஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் நேரியாவாக இருக்கட்டும் இதை பொறுத்து உங்களுக்கு கொஞ்சம் மாறுபடலாம். இப்போ ஒரு ப்ராசஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு சர்வீஸாக இருக்கட்டும் அதில் அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட இன்சிடென்ட்டோட டேட்டாவை வச்சு அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரோட ரேட்டிங்கை நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள் டேபிள். ஆர்பிஎன் ஸ்கேல் கிரிட்டீரியாவில் நெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா டிடக்ஷன். இதோட மீனிங் ஒரு பர்டிகுலர் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி. இது ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடிய டிடக்ஷனோட மாடல் டேபிள். இதோட ரேங்கிங் பார்த்தீங்கன்னா சிவியாரிட்டி அண்ட் அக்யூரன்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ சிவியாரிட்டி அண்ட் அக்யூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஸ்கேல் ரேட்டிங் வந்து இன்க்ரீஸ் ஆக கிராஜுவலாக உங்களுக்கு ஃபெயிலியர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. பட் டிடக்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ரெண்டுக்கும் டேரக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது நீங்கள் டிடக்ஷனை கண்டுபிடிக்க உங்களுக்கு ஃபெயிலியர் வந்து கம்மியாகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ப்ராசஸில் ஒரு டிடக்ஷனை வந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்போவே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதுவே நீங்கள் டிடக்ஷன் வந்து ஒரு 2, 3 அப்படி கண்டுபிடிக்கும் போது அந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து நீங்கள் முன்னாடியே சால்வ் பண்ணி அந்த ப்ராசஸ் ஃபெயிலியரை வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாம். அதாவது ஒரு ப்ராசஸில் ஃபெயிலியரே நடக்கல அந்த மாதிரி கண்டிஷனில் அதோட டிடக்ஷன் ரேட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 10ன்னு வச்சுக்கலாம். இப்போ ஒரு ப்ராசஸில் 6 சிக்மா ப்ராஜெக்டை வந்து நம்ம இன்வால்வ் பண்ணுறோம்னா அந்த ப்ராசஸில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியரை டிடெக்ட் பண்ணுறதை பொறுத்து தான் அதோட ரேட்டிங் வந்து ரிலேட்டிவாக இருக்கும். இப்போ எஃப்எம்இஏ அண்ட் ஆர்பிஎன் அதோட எக்ஸாம்பிள் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சினாரியாவை வந்து நம்ம வந்து இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ ஏடிஎம்ல இருந்து கேஷ் வந்து வித்ட்ரா பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த கண்டிஷனில் பேங்க் அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதில் எந்த ஒரு ஃபெயிலியரும் ஏற்படாமல் இருக்க ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ இந்த சினாரியாவில் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் எடுக்கிறாங்க. இந்த ப்ராசஸில் ஏற்பட்ட ஃபெயிலியர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பணம் வந்து டெபிட் ஆயிருச்சு அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. பட் அவங்க ஏடிஎம் மிஷின்ல இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பணமுமே வெளியே வரல. இந்த ஃபெயிலியர்னால என்ன எஃபெக்ட் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து அன்சாட்டிஸ்ஃபைடு அடைகிறாங்க. அட் த சேம் டைம் அவங்க வந்து அந்த பேங்க் அண்ட் ஏடிஎம் மேலே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அடைகிறாங்க. இப்போ இந்த ஃபெயிலியரை சிவியாரிட்டி டேபிளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஹை லெவலில் இருக்குது. ஸோ நம்ம வந்து ரேட்டிங் 9 கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபெயிலியர் ஏற்பட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்க்கலாம். மேஜராக 2 இஷ்யூனால இந்த ஃபெயிலியர் ஏற்பட்டிருக்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினில் கேஷ் இல்லாமல் இருந்திருக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் இஷ்யூவாக இருந்துக்கலாம். இப்போ இந்த காரணத்துக்கான அக்யூரன்ஸ் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கேஷ் இல்லாததுக்கு 7ன்னு கொடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நெட்வொர்க் இஷ்யூக்கு வந்து 5ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ராசஸோட டிசைனை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா
ஏடிஎம்ல கேஸ் இல்லாமல் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அந்த ஏடிஎம் மிஷினில் வந்து மினிமம் கேஸ் லிமிட் வரும்போது அந்த பேங்குக்கு வந்து ஒரு மெசேஜ் போகிறது மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிடலாம். அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூ வந்து இனிமேல் வராத மாதிரி நம்ம சரி பண்ணிக்கலாம். இப்போ ப்ராசஸை டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து டிடக்ஷன் ரேட்டிங் கொடுக்கலாம். ஏடிஎம்மை பொறுத்தவரை கேஷ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அதோட டிடக்ஷன் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 2ன்னு கொடுத்துக்கலாம். நெட்வொர்க் இஷ்யூவை பொறுத்தவரை அந்த ஏடிஎம்ல வந்து சால்வ் பண்ணியாச்சு. ஸோ ரிப்பீட்டடாக சேம் ஃபெயிலியர் ஏற்படுறதுக்கு 90% வந்து சான்ஸ் இல்லை. ஸோ அதுக்கு வந்து டிடெக்ஷன் ரேட்டிங் வந்து நம்ம 9 கொடுத்துக்கலாம். இப்போ ஆர்பிஎன் ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணால் நமக்கு வந்து இதோட வேல்யூ கிடச்சிடும் 112 and 405. இப்போ இந்த ஃபெயிலியரை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் எடுக்கலாம்? ரெகுலராக அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஏடிஎம் மிஷினில் பார்த்தீங்கன்னா கேஷோட லிமிட் வந்து ஹையாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நெட்வொர்க் ஸ்பீட் லிமிட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டார்கெட் டைம் யார்கிட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஷை வந்து ஃபில் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கிட்ட இருக்கு. அதே மாதிரி நெட்வொர்க் இஷ்யூவை சால்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டீம் கிட்ட இருக்கு. இப்போ ரெக்கமெண்ட் பண்ண ஆக்ஷன் எல்லாமே எந்த மாதிரி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏடிஎம் மிஷினில் மினிமமாக ஃபில் பண்ணக்கூடிய கேஷோட லிமிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடலாம். அதே மாதிரி நெட்வொர்க்கோட ஸ்பீடையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சிவியாரிட்டியோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் இம்ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமும் நம்மளுக்கு சேம் சிவியாரிட்டி, அதாவது பழைய சிவியாரிட்டி 9 இருந்துச்சுன்னா சேம் சிவியாரிட்டி 9 தான் நமக்கு இருக்கும். இப்போ ஃபெயிலியர் ஏற்படக்கூடிய அக்யூரன்ஸ் வந்து நமக்கு கம்மியாயிருச்சு. ஸோ நமக்கு வந்து 7 to 4, 5 to 2ங்கிறது வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதே இஷ்யூ வந்து ஃபியூச்சரில் அகைன் ஏற்படுமா அப்படிங்கிறது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியாது. ஸோ டிடக்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியாயிடும். இப்போ இந்த டேட்டாவை வச்சு நம்ம ஆர்பிஎன் கால்குலேட் பண்ணால் நமக்கு ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பரோட வேல்யூவும் கம்மியாயிடுது.